சம்மருக்கு டீ காஃபிலாம் நிப்பாட்டிட்டு இந்த ஏபிசி ஜூஸ் மட்டும் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் உடம்பே டீடாக்ஸ் ஆகி நல்லா பலன்னு க்ளோவ் ஆகிடும். ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. அதுக்கு ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டை நல்லா தோல் சீவிட்டு கிரேட்டரில் நல்லா துருவி வெயிலில் 2லிருந்து 3 நாள் நல்லா நொறுங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் முந்திரி, பாதாம், பிஸ்தா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தாமரை விதைகள்னு சொல்லக்கூடிய மக்கானாவையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட டைஜஷனுக்கு சுக்கு, ஃப்ளேவருக்கு ஏலக்காவையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிட்டு அமர்த்திடுங்க. இப்போ இனிப்புக்கு நான் பனக்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கருப்பட்டியோ வெல்லமோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்தது, காய வச்சது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி மார்னிங் டீ காஃபிக்கு பதிலாக இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு வாங்க. இதில் கரோட்டின் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் ஐ சைட்டுக்கு, நல்ல ஸ்கின்னுக்கு, இம்யூனிட்டிக்கெலாம் ரொம்ப நல்லது. இவ்வளோ ப்ராசஸ் செய்ய உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதே இன்கிரியன்ஸை யூஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் அப்படிங்கிற பேஜில் இந்த ப்ரீமியமான ஏபிசி மால்ட்டை சேல் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அண்ட் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. இல்லைனா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட லிங்க் நான் உங்களுக்கு டைரக்டாக ஷேர் பண்ணுறேன்.